திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றை நடத்தி வைத்த சம்பத் ஐயர் என்கின்ற புரோகிதர் திருமண நிகழ்வில் மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டும் நேரத்தில் அட்சதையை எவ்வாறு போடுவது என்று திருமண விழாவிற்கு வந்தவர்களுக்கு ஒரு குட்டி பாடமே நடத்திய சம்பவம் வைரலாக பரவி வருகின்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற திருமணம் ஒன்றை புரோகிதரான சம்பத் ஐயர் என்பவர் நடத்தி வைத்தார். அப்போது மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டும் நேரத்திற்கு முன்பு மண்டபத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் பூ மற்றும் மஞ்சள் கலந்த அரிசி அட்சதையாக தரப்பட்டது. திருமணத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் கையில் வாங்கிய அட்சதையை மணமக்கள் மீது போட தயாராக இருந்த நிலையில் புரோகிதரான சம்பத் ஐயர் அங்கு வந்தவர்களுக்கு அட்சதையை எவ்வாறு போட வேண்டும் என்று நகைச்சுவையாக அவர்களுக்கு ஒரு குட்டி வகுப்பையே எடுத்துவிட்டார். மணமகளுக்கு எப்போது தாலி கட்டுவோம் என மணமகன் ஆர்வமாய் காத்து கொண்டிருக்க ஐயர் நடத்திய இந்த சிறிய வகுப்பு அனைவர் மத்தியிலும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. அப்போது பேசிய ஐயர் திருமண விழாவிற்கு வந்தவர்கள் தாலி கட்டும் நேரத்தில் அவர்களுக்கு தரப்பட்ட அட்சதையை எங்கேயே உட்கார்ந்திருந்து அங்கிருந்து தூக்கி எறிவது தவறு என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில் அட்சதையை பெற்றவர்கள் மணமக்கள் முன் வந்து அவர்கள் முன் போட வேண்டும் என்றும் திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு தாலியை கட்டிய பிறகே அட்சதையை போட வேண்டும் என்றும் மணமகன் மணமகளுக்கு 3 முடிச்சு போட்ட பிறகே அட்சதையை போட வேண்டும் என்றும் வகுப்படுத்தவர் திருமண விழாவிற்கு வருபவர்கள் மணமக்களை வாழ்த்தத்தான் வந்திருக்கிறார்கள் என்றும் அப்படி வருபவர்கள் அட்சதையை ஏனோ தோணா என்று போடாமல் அதற்கு அவர் குறிப்பிட்ட வழிமுறையின்படி இனிமேல் அட்சதையை போட வேண்டும் என்று கூறியவர் திடீரென மேலதாளம் வாசிப்பவர்களை பார்த்து இனி மேளத்தை அடிங்கப்பா என்று கூறி மணமகன் கையில் தாலியை கொடுத்தார். அதுவரை பொறுமையின்றி காத்திருந்த மணமகன் சடார் என்ற மணமகள் கழுத்தில் தாலியை கட்டியதும் அங்கு சிரிப்பலை எழும்பியது. இந்த மாங்கல்யதாரம் பண்ணும்போது அட்சதை குத்தாங்க எங்க உட்கார்ந்துட்டு அப்படி போட்டு போடுறது கிடையாது. குழந்தையில ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பினர் வேணும். நம்ம கையில அச்சதை கொடுத்தாங்கன்னா அதோட பெரிய கொடுப்பினர் நம்மளுக்கு வேணும். இந்த அச்சதையை கிட்ட வந்து குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 3 முடிச்சு போட்ட பிறகு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் அது வரைக்கும் பைட்டிங் இருக்கு. அப்படி தாலியை எடுத்து போனா படு போட்டு 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு போடுறதுக்கு பைட்டிங் இருக்கு. மேல பாசிப்பா